Welcome students, I am Jayanti. Exercise 3.8 ல third question பாருங்க. Find the value of A and B. என்ன கேட்டிருக்காங்கன்னா A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4x power 4 minus 12x power 3 plus 37x power 2 plus bx plus A. இன்னொன்று கொடுத்துருக்காங்க. Perfect square அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. பியும் ஏவும் இங்கே கொடுத்துருக்கிற ஏபியோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாமா? 4x power 4 minus 12x power 3 plus 37x power 2 plus bx plus a அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு லாங் டிவிஷன் போட்டோம் இல்லையா? அதே லாங் டிவிஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். லாங் டிவைட் கொடுங்க. டூ டேர்ம்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. எடுத்தாச்சா? நெக்ஸ்ட் பாருங்கள், என்ன டேர்ம் இருக்குது? 4x power 4 இருக்குது. 4x power 4 எப்படி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எழுத முடியும்? 4ங்கிறது விச் ஒன் ஆஃப் ஸ்கொயர்? 2 ஸ்கொயர். இப்போ 2 2s are 4 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் x power 4 எப்படி எழுதலாம்? x ஸ்கொயர் அப்படி எழுதலாமா? இங்கே இருக்கிற டேர்மை ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணணும். தட் இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். புரியுதுங்களா? அடுத்து 2 2s are 4. x power 2 into x power 2 என்ன கிடைக்கும்? x power 4 மல்டிபிள் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா சைன் சேஞ்ச் பண்ணுவோம். சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் அதே தான் 2 டேர்ம்ஸு கொண்டு வருவோம். இட்ஸ் பவர் ஸ்கொயருங்கிறதுனால இங்கே இருக்கிற மைனஸ் 12x பவர் 3 ப்ளஸ் 37x ஸ்கொயர். ஸ்கொயர் டேர்ம்னாலே 2 டேர்ம்ஸை தான்ப்பா கீழே கொண்டு வருவோம். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் கீழே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்கிற என்ன டேர்ம் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 2x ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s என்ன கிடைக்கும்? 4x ஸ்கொயர். 2x ஸ்கொயரை தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4x ஸ்கொயர். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் இங்கே என்ன சைன் இருக்குன்னு பார்க்கணும். மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன சைன் யூஸ் பண்ணுறோமோ அதே சைன் தான் இங்கே யூஸ் பண்ணணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால 2 சைடு மைனஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், 4 டேபிளில் 12 வருதான்னு பார்க்கணும். ஹவு many 4s are 12? 3 4s are 12 வருமா? 4 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ 4 3s are 12. இங்கே x பவர் 2 இருக்குது, இங்கே x பவர் 3 இருக்குது. நமக்கு என்ன இல்லை? எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் இல்லை. ஸோ இங்கே எக்ஸ் நம்ம எழுதிக்கிறோம். புரியல அப்படின்னா நம்ம இங்கே டிவைட் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். 12x பவர் 3 4x ஸ்கொயரில் டிவைட் பண்ணலாம். 1 4 is 4 3 4s are 12. ஒரு x ஸ்கொயர் இங்கே x ஸ்கொயர் கேன்சல் ஆனால் ஒரே ஒரு x மட்டும் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் என்ன இருக்குன்னா 3xன்னு இருக்குது. அந்த 3x தான் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு எந்த டேர்ம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டேர்மால் இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மைனஸ் 3xால் இந்த 2 டேர்மும் மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? மைனஸ் 3 4s are 12. x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்னா x பவர் 3. எழுதியாச்சாப்பா? அடுத்து பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9. x இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சைனை சேஞ்ச் பண்ணணும். மைனஸ்னால் ப்ளஸ் எடுத்துக்குவோம், ப்ளஸ்னால் மைனஸ் எடுத்துக்குவோம். இந்த சைன் சேஞ்ச் கேன்சல் ஆகிடுமா? அடுத்து 37லேருந்து 9 சப்ரா பண்ணும். 37லேருந்து 9 சப்ரா பண்ணுங்கள். என்ன பண்ணுவோம்? பாரோ வாங்குவோமா? 17 இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. இப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? 8. இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. 28 இருக்குங்களா? அடுத்து சைன் பார்க்கணும். 37 தான் பிக்கர். பிக்கரில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. இப்போ ஆன்சர் என்ன இருக்குது அப்படின்னா 28 x பவர் 2. அடுத்து 2 டேர்ம் கீழே கொண்டு வரும். இங்கே என்ன இருக்குது? bx இருக்குது, இங்கே a இருக்கா? ப்ளஸ் bx ப்ளஸ் a அப்படிங்கிற 2 டேர்ம்ஸை கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் 2 டேர்ம்ஸையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 டேர்ம்ஸையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4x ஸ்கொயர் மைனஸ் இங்கே இருக்கிற அந்த மைனஸ் 3 2s are என்ன கிடைக்கும்? 6x. இங்கே 3xை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6x கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கணும். இங்கே என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் இருக்குது. இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. எழுதியாச்சுங்களா? அடுத்து 4x ஸ்கொயரை 28x ஸ்கொயர் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே x ஸ்கொயருக்கு x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 4 டேபிளில் 28 எத்தனை டைம் வரும்னு பார்க்கணும். ஹவு many 4s are 28 அப்படின்னா 7 4s are 28. இப்போ இங்கேயும் 7 போட்டுக்கணும். அதே டேர்ம் தான் இங்கேயும் 7 போடணும். நெக்ஸ்ட் இந்த 7 எழுதியிருக்கோம் இல்லையா? அந்த 7ஆல் இந்த 3 டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 7 4s are என்னது? 28x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 6s are என்ன கிடைக்கும்? 42x ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 7 7s are 49. எழுதியாச்சுங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே இருக்கிறது நம்ம எப்பயுமே இந்த சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணுவோம். அப்படி தானே? ஆனால் இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 28x ஸ்கொயருக்கு 28x ஸ்கொயர் ஈக்குவல். இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தானே இங்கே வரும். அப்போ இங்கே 28x ஸ்கொயருக்கு 28x ஸ்கொயர் ஈக்குவல்
எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவல். இப்போ பிக்கு ஈக்குவலாக என்ன இருக்குது பாருங்கள், பிக்கு ஈக்குவலாக நமக்கு என்ன இருக்குது -42 இருக்கா. ஸோ பி ஈக்குவல் டு -42 வித் சைனோட தான் எழுதணும். அடுத்து ஏக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள் 49 இருக்கா. ஸோ ஏ ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 49. நம்ம ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு 49, பி ஈக்குவல் டு -42. புரியுதுங்களா. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ax⁴ + bx⁴ + 361x⁴ 2 + 220x + 100 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு x⁴ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. ஏ வச்சுட்டு நம்மளால் சம் போட முடியாது, ஏன்னா ஏ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்படியே இதை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மாற்றி எழுதிடுறோம். 100ங்கிறத ஃபஸ்ட்டு எழுத போகிறோம், அப்படியே ஆர்டர்ஸாக எழுதுகிறோம். இப்போ x⁴, x⁴3, x⁴2 எழுதுறதுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் எக்ஸ், x², x⁴3, x⁴4 அப்படின்னு அப்படியே மாற்றி எழுதுகிறோம். 100 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 220x, நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 361x², நெக்ஸ்ட்டு ப்ளஸ் bx⁴ ப்ளஸ் ax⁴ அப்படியே மாற்றி எழுதுகிறோம்ப்பா. சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், இதை லாங் டிவைட் கொடுங்க. லாங் டிவிஷன் கொடுக்கும்போது 2 டேர்ம்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 100க்கு 100 விச் ஒன் ஆஃப் ஸ்கொயர் 10 × 10, 10 10s are 100. அப்போ 10 × 10 மல்டிப்ளை பண்ணும்போது 100 கிடைக்குங்களா. ஸோ 10 10s are 100. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், சைனை சேஞ்ச் பண்ணுவோம். சைனை சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், 100லேருந்து 100 சப்ரா பண்ணும்போது 0 ஆகிடும். அப்போ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப்பு கொண்டு வருவோம். 2 ஸ்டெப் என்ன இருக்குது 220x + 361x² இருக்குங்களா. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். நமக்கு இங்கே இருக்கிறது 10. ஸோ 2 × 10 என்ன வரும்னா 20. 2 × 10 என்ன வரும் 20. எழுதியாச்சுங்களா. இங்கே இருக்கிற டேர்ம் என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், என்ன சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது. அடுத்து 220 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்க்கணும். 220 20ஆல் டிவைட் பண்ணுறோம். 20ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா. இப்போ 1 2 is 2, 11 2s are 22 நமக்கு கிடைக்குதுங்களா. ஸோ இங்கே என்ன எழுதணும், நமக்கு இங்கே எக்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அடுத்து 11x எழுதுவோம். இங்கே என்ன எழுதுவோம் 11x எழுதுவோம். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 11xஆல் 20யும் ப்ளஸ் 11xையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 11 × 20 என்ன கிடைக்குன்னா 220. இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் எழுதிக்கிறோம். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 11 11 என்ன கிடைக்கும் 121. x × x² மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா சைனை சேஞ்ச் பண்ணுவோம். மைனஸ் மைனஸ் 220x என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆகிடும். அடுத்து 361x²லேருந்து 121x² சப்ரா பண்ணணும். 1லேருந்து 1 சப்ரா பண்ணால் 0. 6 - 2 என்ன கிடைக்குன்னா 4. 3 - 1 அப்படின்னா 2 240. இங்கே என்ன வேரியபிள் இருக்குது பாருங்கள் x². எழுதியாச்சுங்களா. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப் சப்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப்பையும் கொண்டு வரணும். ப்ளஸ் bx⁴ ப்ளஸ் ax⁴ 2 ஸ்டெப்பையும் கொண்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற டேர்ம் என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 × 2 என்ன கிடைக்கும் 20 ப்ளஸ் 11 × 2 அப்படின்னா 22x மல்டிப்ளை பண்ணியாச்சுங்களா. 2ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இங்கே என்ன சைன் இருக்குதுன்னு பார்க்கணும். ப்ளஸ் இருக்குங்களா. ஸோ இங்கேயும் ப்ளஸ் கொடுக்கணும், இங்கேயும் ப்ளஸ் கொடுக்கணும். அப்போ 20 வந்து 240 டிவைட் பண்ணும். ஸோ 240 20ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 1 2 is 2, 12 2s are என்ன கிடைக்குது 24 கிடைக்குதுங்களா. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது 12. இங்கே என்ன வேரியபிள் இருக்குது x². இப்போ இங்கே என்ன எழுதுவோம் அப்படின்னா 12x². அதே தான் இங்கே எழுதுவோம் 12x² அப்படி எழுதுவோம். இங்கே என்ன இருக்கோ அந்த வேரியபிள்ஸ் இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே எக்ஸ் யூஸ் பண்ணோமா. இப்போ இங்கே x² இருக்கிறதுனால இங்கே x² யூஸ் பண்ணுறோம். இப்போ 12x²ஆல் இந்த ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 12 × 20 12 2s are என்னது 24 0 வருங்களா. 12 × 20 மல்டிப்ளை பண்ணும்போது 240x² ப்ளஸ் 12 × 22 12 22ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 12 22ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 264x⁴ x⁴2 × 1 மட்டுமே x⁴3 கிடைக்கும். 12யும் 22யும் மல்டிப்ளை பண்ணால் 264 வரும்பா. x² இங்கே ஒரு x இருக்கிறதுனால x⁴3 எழுதியாச்சா. ப்ளஸ் 12 × 12 12 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 144. 12 12s are 144 x⁴4 எழுதியாச்சா.
எப்பயுமே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் ஈக்குவல், சைனை சேஞ்ச் பண்ணிட்டா அது கேன்சல் ஆகிடும். ஸோ எப்போயுமே சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. எப்போ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மட்டும்தான், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம அது வேல்யூ சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், பிக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது, இங்கே ++, அப்போ சைனை நம்ம எதுவும் பார்க்க தேவையில்ல. x⁻3க்கு x⁻3 ஈக்குவல். ஸோ b ஈக்குவல் டு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 264 இருக்குங்களா. b ஈக்குவல் டு 264. நெக்ஸ்ட்டு a, இங்கேயும் சைன் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. x⁻4க்கு x⁻4 ஈக்குவல். ஸோ ஏக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 144 இருக்குங்களா. ஸோ a ஈக்குவல் டு 144, b ஈக்குவல் டு 264. இந்த a அண்ட் பியோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m அண்ட் n. முதல்ல a அண்ட் b ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி m அண்ட் n ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் அந்த பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாமா, லாஸ்ட்டில் தான் நமக்கு m n ஃபைண்ட் அவுட் பண்ணது இருக்குது. ஸோ அப்படியே எடுத்து கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 1/x⁴ - 6/x⁴ + 13/x² + m/x + n. நம்ம இருக்கிற கொஷினை எடுத்து அப்படியே எழுதிட்டு லாங் டிவிஷன் கொடுக்குறோம். இப்போ 2 டேர்ம்ஸாக அதே சேம் மாடலில் தான் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், 1/x⁴. ஸோ 1க்கு என்ன பண்ணுவோம், 1 1s are 1 அப்படின்னு வரும். x⁴ எப்பவுமே என்ன எழுதுவோம், x⁴2 x⁴2ன்னு எழுதுவோமா. ஸோ அதே தான் ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால 1/x⁴, 1/x⁴2, 1/x⁴2ன்னு இங்கே என்ன டேர்ம் கொடுக்குறோமோ அதே டேர்ம் தான் இங்கே கொடுக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 1s are 1 /x⁴2 × x⁴2 என்ன கிடைக்கும், x⁴4. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, சைன் சேஞ்ச் பண்ணி இந்த டேர்மை கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் கொண்டு வருவோம். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் என்ன இருக்குது, -6/x⁴3 + 13/x⁴2. 2 டேர்ம்ஸ் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1/x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 1 என்ன கிடைக்கும், 2/x⁴2 அப்படின்னு கிடைக்கும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2/x⁴2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன சைன் இருக்குன்னு பார்க்கணும், மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் கொடுத்துக்குவோம். இங்கே என்ன கொடுக்குறோமோ அதே தான் இங்கேயும் எழுதணும். ஸோ மைனஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 இங்கே நியூமரேட்டர்லேயும் 2 இருக்குது, இங்கே நியூமரேட்டரில் 6 இருக்குது. அப்போ 2 டேபிளில் 6 எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்க்கணும். how many 2s are 6 அப்படின்னா 3 2s are 6. அப்போ இங்கே 3 எழுதிக்கலாமா, டிவைடட் பை இங்கே x⁴2 இருக்குது, இங்கே x⁴3 இருக்குது. அப்போ எத்தனை டேர்ம் நமக்கு இங்கே இல்லை, ஒரே ஒரு x மட்டும் இல்லை. ஸோ இங்கே x எழுதிக்கிறோம். இங்கே 3/x எழுதணும்னா இங்கேயும் என்ன தான் எழுதணும், 3/x தான் எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா -3/x-ஆல் அந்த 2 டேர்மும் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 2s are 6 டிவைடட் பை x இன்ட்டு x⁴2 என்ன கிடைக்கும், x⁴3 எழுதியாச்சுங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9 டிவைடட் பை x இன்ட்டு x என்ன வரும், x² எழுதியாச்சாப்பா, மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா சைனை சேஞ்ச் பண்ணுவோம். மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ்னும், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ்னும் என்ன பண்ணிடுறோம், சைனை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த டேர்ம் என்னவாயிடும், நமக்கு கேன்சல் ஆகிடுங்களா. இப்போ இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் x². அப்போ நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஒரு லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அப்போ x² கொடுத்துக்கலாம். இப்போ 13லேருந்து 9 சப்ரா பண்ணணும். 13லேருந்து 9 சப்ரா பண்ணும்போது என்ன கிடைக்கும், 4 கிடைக்குங்களா. 4/x². இப்போ இங்கே இருக்கிறது ப்ளஸ்ஸு மைனஸு, அதனால் சப்ரா பண்ணுறோம். பிகர் நம்பர் சைன் என்ன இருக்குது, ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே ப்ளஸ்ஸே கொடுத்துக்கலாம். ஆன்சர் இஸ் இங்கே என்ன கிடைக்குது, சப்ரா பண்ணால் 4/x². நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப்பு கொண்டு வருவோமா. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப்பு என்ன இருக்குது பாருங்கள், m + m/x + n அப்படின்ட்டு நமக்கு இருக்கிற 2 ஸ்டெப்பு கீழே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த குவாஷனில் இருக்கிற 2 டேர்மையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 1/x² - 3/x 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2/x² - 3 2s are என்ன கிடைக்கும், 6/x அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே எழுதிக்கலாமா, என்ன எழுதுவீங்க, 2/x² - 3 2s are 6/x அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க சைடு என்னன்னு பார்ப்போம். இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் ப்ளஸ் தான் கொடுப்போம். இங்கே நமக்கு குவாஷன்ட்லேயே என்ன தான் கொடுப்போம் அப்படின்னா ப்ளஸ் தான் கொடுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் பாருங்கள், how many 2s are, இங்கே டினாமினேட்டர் x²க்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ how many 2s are 4 அப்படின்னா 2 2s are 4. 2 டேபிளில் எத்தனை டைம் 4 வரும்னா 2 டைம்ஸ் வரும். இப்போ x² கேன்சல் ஆச்சு. இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 அப்படின்னு கொடுப்போம். இங்கே என்ன எழுதுகிறோமோ அதே தானே இங்கே எழுதுவோம். ஸோ 2ன்னு எழுதுகிறோம். இப்போ இந்த 2வை இந்த டேர்ம்ஸை ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறோம் 3 டேர்மையும். இப்போ 2 2s are 4/x². இங்கே மைனஸ் இருக்குது, அங்கே ப்ளஸ் இருக்குங்களா. ஸோ மைனஸ் 6 2s are 12/x. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ப்ளஸ் 2 2s are
4 அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இங்கே இருக்கிறது எப்பயுமே லாஸ்ட் ஸ்டெப்பில் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 4/x², 4/x² ஈக்குவல் ஆகிட்டு இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ ஆன்சர் கட்டாயம் எதில் தான் வரும்? மைனஸில் தான் வரும். இங்கே என்ன டேர்ம் இருக்குது? m ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவலாக போயிடுச்சுங்க. என்ன எனக்கு நம்பர்ஸ் இருக்குது? 12. நல்லா பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸு இப்போ மாறி வரும்போது கட்டாயம் ஆன்சர் நெகட்டிவில் தான் வரும். இப்போ எம்முக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள்? 12. இங்கே எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவலாக போயிட்டு அங்கே எக்ஸ் எழுதக்கூடாது. எம்முக்கு நேராக நமக்கு என்ன இருக்குன்னா 12. ஸோ இங்கே நெகட்டிவாக இருக்கிறதுனால m ஈக்குவல் என்னன்னா -12 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் n ஈக்குவலாக என்ன இருக்குது பாருங்கள்? 4. அப்போ இந்த இடத்துல ஈக்குவலாக 4 கொடுத்தா தான் அந்த வேல்யூ சைன் சேஞ்ச் பண்ணும்போது கேன்சல் ஆகும். ஸோ n ஈக்குவல் அப்படின்னா என்னென்னா 4. இப்போ எம்மோட வேல்யூ -12, என்னோட வேல்யூ என்னென்னா 4. புரியுதுங்களாப்பா? நெக்ஸ்ட் பாருங்கள், அதிலே செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. x⁴ - 8x⁴ ப்ளஸ் mx⁴2 ப்ளஸ் nx ப்ளஸ் 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் எடுத்து கொஷின் எடுத்து எழுதிக்கலாம். என்னோட வேல்யூ இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ சென்டரில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். x⁴ - 8x⁴3 ப்ளஸ் mx⁴2 ப்ளஸ் nx ப்ளஸ் 16. கொஷின் எடுத்து எழுதியாச்சாப்பா? லாங் டிவிஷன் கொடுக்க போகிறோம். ஸோ லாங் டிவிஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். 2 டேர்ம்ஸ் எழுதாச்சா? அடுத்து x⁴. x⁴ எதோட ஸ்கொயர் எழுதுவோம்? x² மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? x⁴ வருங்களா? ஸோ சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம், மைனஸ். அப்போ என்ன பண்ணிடலாம்? x⁴ கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப் கொண்டு வரணும். 2 ஸ்டெப் என்ன இருக்குது? -8x⁴3 ப்ளஸ் mx⁴2 எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இங்கே என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x² அப்படின்னு கிடைக்குங்களா? ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இங்கே என்ன சைன் இருக்குன்னு பார்ப்போம், மைனஸ். ஸோ மைனஸ் இங்கேயே கொடுக்குறோன்னா அதே தான் இங்கேயும் கொடுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது. அடுத்து 2 டேபிளில் 8 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்க்கணும். 2 டேபிளில் 8 வந்து 4 டைம்ஸ் வரும். அப்போ இங்கே என்ன எழுதணும்? 4, இங்கேயும் 4 எழுதணும். நெக்ஸ்ட் x⁴3, இங்கே x⁴3 இருக்குது, இங்கே x⁴2 இருக்குது. ஸோ ஒரு x எழுதணும், இங்கேயும் x எழுதிக்கோங்க, இங்கேயும் ஒரு x எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? 2x⁴2 8x⁴3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 8x⁴3 2x⁴2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 1 2 is 2, 4 2s are 8. x⁴2 கேன்சல் ஆகிட்டா ஒரே ஒரு x மட்டும் இருக்கும். ஸோ 4xன்னு இருக்குது, அந்த 4x தான் அங்கே எழுதியிருக்கும். புரியுதுங்களா? இது புரியலை அப்படின்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ -4xஆல் அந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 2s are 8. x⁴2 இன்ட்டு x என்ன வரும்? x⁴3 எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 4s are 16. x இன்ட்டு x² எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? சைனை சேஞ்ச் பண்ணுவோம். மைனஸுங்கிற இடத்துல ப்ளஸ்னும், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ்ன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் 8x⁴3 கேன்சல் ஆகிடுங்களா? ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இங்கே இருக்குது m, இங்கே இருக்குது -16. ஆனால் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? x² இருக்குது. அப்போ லைக் டேர்ம்ஸ் இது. இப்போ எப்படி அதில்னா m -16. அப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை சப்ரா பண்ணுவோம் தானே. அப்போ இங்கே நமக்கு வேரியபிளாக இருக்கிறதுனால அப்படியே எழுதிக்கிறோம். m -16 ஆஃப் இங்கே என்ன இருக்குது? x² மறந்துடக்கூடாது. இது வந்து லைக் டேர்ம்ஸ். 2 டைம்ஸ் x²ன்னு எழுதக்கூடாது. இங்கே இருக்குது x² இருக்கிறதுனால இங்கே மைனஸ் இருக்கும்போது m -16 ஆஃப் x² அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 2 டேர்ம்ஸ் கொண்டு வருவோம். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் nx ப்ளஸ் 16 எழுதியாச்சுங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இங்கே என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2x², மைனஸ் 4x மல்டிப்ளை பண்ணும்போது 2ஆல் -4 2s are 8x எழுதியாச்சுங்களா? இப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? இங்கே என்ன சைன் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ப்ளஸ் இருக்கா? ஸோ இங்கே இருக்குது ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2 டேபிளில் இது எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது? m -16 இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம 2 டேபிளில் வருதான்னு செக் பண்ண முடியாது. அடுத்து என்ன ஒரு குழுனா இங்கே இருக்குது n, இதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன இருக்குது? 16. எப்பயுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயரை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? ஸ்கொயர் வேல்யூவாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 16ங்கிறதும் கட்டாயம் ஒரு ஸ்கொயர் வேல்யூ. இப்போ இந்த 16ங்கிறது விச் ஒன் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோன்னா 4 4s are 16. அப்போ நமக்கு இருக்கிற க்ளூ என்னென்னா இந்த 16ங்கிற ஒரு நம்பர் தான். இந்த 16 வந்து எதோட ஸ்கொயர் பண்ணால் 16 வரும் அப்படின்னா 4 ஸ்கொயர் பண்ணால் வரும். அந்த நம்பரை தான் இங்கே எழுத போகிறோம். புரியுதுங்களா என்னான்ட்டு? எப்பயுமே ஃபஸ்ட்டு டேர்ம் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே இல்லை, அடுத்த டேர்ம் பார்க்குறதுக்கும் இங்கே இல்லை, லாஸ்ட் டேர்ம் தான் இருக்குது. லாஸ்ட் டேர்ம் எப்போயுமே ஸ்கொயர் வேல்யூவாக தான் வரும். அப்போ 16ங்கிறது எதோட ஸ்கொயர்னா 4ஓட ஸ்கொயர். அதனால தான் இங்கே 4ன்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த 4ஆல் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 4 2s are 8x²
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 4s என்ன வரும் 32x ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 4 4s 16 எழுதியாச்சுங்களா. எப்பவுமே இதை சைன் சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படி தானே, அப்படியே தான் வச்சுக்குவோம். ஸோ இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் ஈக்குவல். ஸோ m மைனஸ் 16 ஈக்குவல் டு என்னது 8. இந்த டேர்முக்கு இது ஈக்குவலாக இருக்கும். இப்போ 16க்கு 16 ஈக்குவலாக இருக்கா, அது மாதிரி m மைனஸ் 16க்கு எது ஈக்குவலாக இருக்கும் 8ங்கிறது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் 16 இந்த சைடு வந்தால் என்ன கிடைக்கும் ப்ளஸ் 16 கிடைக்கலாம். ஸோ m ஈக்குவல் டு 8 மைனஸ் 16 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் 16 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 8யும் 16யும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 24. ஸோ எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னா 24. எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிறது புரியுதுங்களா. m மைனஸ் 16க்கு ஈக்குவல் 8. இந்த டேர்முக்கு இது ஈக்குவலுங்கிற மாதிரி இதை ஈக்குவலாக எடுத்துக்குவோம். ஸோ m மைனஸ் 16 ஈக்குவல் டு 8. இந்த மைனஸ் 16 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 16 ஆகும். 8ஓட 16 ஆட் பண்ணும்போது 24. ஸோ எம்மோட வேல்யூ என்னென்னா 24. ஸோ அதே மாதிரி n ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே இருக்கிற சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ளஸ் மைனஸ். அப்போ கட்டாயம் என்னோட வேல்யூ நெகட்டிவாக தான் வரும். எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவல். ஸோ n ஈக்குவல் டு என்னென்னா மைனஸ் 32. என்னுக்கு நேராக 32 இருக்குது. ப்ளஸ் மைனஸ் மாறி வரும்போது கட்டாயம் ஆன்சர் மைனஸில் தான் வரும். எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவல். ஸோ n ஈக்குவல் டு என்ன ஆன்சர் அப்படின்னா மைனஸ் 32. m ஈக்குவல் டு என்ன ஆன்சர் அப்படின்னா 24. புரியுதுங்களாப்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.